செல்லுதாவே எனக்கு வேலை இருக்குப்பா, எனக்கு செல்லு வேணும். நானே காலையிலேருந்து தம்பியை பார்த்துட்டு இப்போ தான் செல்லை கையில் எடுத்துருக்கேன். நீ வேறப்பா, எனக்கு டேட்டா முடிஞ்சிருச்சு, அதனால கொஞ்சம் செல்லுதா கொஞ்ச நேரம் நோண்டிட்டு தரேன். ஏன் நானே இப்போ தான் செல்லை கையில் எடுத்துருக்கேன். இப்போ வந்து செல்லை கேட்டால் நான் எப்படி கொடுக்குறது? ஒரு 2 நிமிஷம் தாவ. 2 நிமிஷம்னாலும் எனக்கு நெட்டு காலியாக போயிரும் போன்ட்டு. என்ன ஒரு 2 நிமிஷம் தான் கேட்குறேன், அது கூட தர மாட்டியா? 2 நிமிஷம் இப்போ தான் தம்பியே கீழே போயிருக்கான். கொஞ்ச நேரமாக தான் எனக்கு செல்லை பார்க்க விடு. தம்பி காலையில தான் நான் தானே பார்த்துக்கிட்டேன். அதுக்கு ஆமா, நீ பார்த்தே உங்க அம்மா பார்த்தா யாருமே பார்க்கல. நான் தான் என் பிள்ளைய பார்த்துக்கிட்டு இருந்தேன். யார் பார்த்தீங்க? யாரோ வாங்கி சாப்பாடு ஊட்டி விட்டீங்களா? யாருமே ஊட்டி விடலை. இப்போதான் கொஞ்சம் செல்லு எடுத்திருக்கேன். இப்போவே அந்த செல்லை கேட்டால் நான் என்ன செய்யறது? செல்லு தானே கேட்டேன், அதுக்கு ஏமா இப்படி கத்துற? அப்புறம் நானே இப்போதான் செல்லு எடுத்திருக்கேன். செல்லை வந்து கேட்டால் நான் என்ன பண்ணுறது? இல்லை காலையில் பிள்ளைகளை நீங்கள் மாற்றி மாற்றி பார்த்துக்கிறீங்களா? நானே கொஞ்ச நேரம் தான் எனக்கு செல்லு கிடைக்குது. இப்போதும் செல்லை கேட்டால் நான் என்ன பண்ணுறது? நீ எதுக்கு சீக்கிரம் 2 காலி பண்ணுற? இப்போ நெட்டு வீடியோ ஏற்றுறாங்க சொல்லுங்க. அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுறது? எனக்கு வேணும்ல, உனக்கு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறது? இப்போ 21 ரூபா ரீசார்ஜ் பண்ணிக்கோ. சரி, ரீசார்ஜ் பண்ணி விடணும். செல்லு கொடுக்க வேணாம், எனக்கு ரீசார்ஜ் பண்ணி விட. அதெல்லாம் பண்ண மாட்டேன் போ. இப்போ உனக்கு நான் எவ்வளோ இது நான் கொடுத்துருக்கேன், காசு கொடுத்துருக்கேன். ஒரு 20 கொடுத்துருக்கேன். என்கிட்ட 21 ரூபா தான் பண்ண மாட்டேன்னா என் பேலன்ஸே கிடையாது. நீ என்ன மணிதான் 9 ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் நெட்டே உனக்கு நைட் ஆயிரும். நாளைக்கு நெட்டு வந்துடும். அப்போ நீ புதுசாக பண்ணிக்க வேண்டியதுதானே? இப்போ நான் கொஞ்ச நேரம் தான் நான் பார்க்க போகிறேன். 9 மணி ஆனதானே, இப்போ தான் எனக்கு வேலையே முடிஞ்சிருக்கு. அப்போ நான் மட்டும் இப்போ தானே எனக்கு வேலை முடிஞ்சிருக்கு. இந்த பையனை இப்போ தான் நீங்கள் பார்க்க போயிருக்கீங்க. இந்த அப்போ அப்போ நீயே பாரு. உன் செல்லு நீ வேணாம், இவ்வளோ நீ கோவப்பட்டு கொடுக்குறேன்னா ஒரு செல்லு வேணாம். நீ நானே இப்போ தான் செல்லு எடுத்துருக்கேன். போட்டு செல்லை கொடுனா அப்போ நான் என்ன பண்ணுறது? பார்க்க தானே சரிங்க. தம்பி நீ வச்சிருந்தியா அவன் வச்சிருந்தா? நீ மாமா செல்லு கேட்டேன், அதுக்கு தர மாட்டேன். அதுக்கு இவ்வளவு எரிஞ்சு விழுகிறா. என்னமா ஒண்ணு புரியல சொல்லிக்கிட்டு இருக்க? என் செல்லு நெட்டு காலியாச்சு, கொஞ்சம் தாடி நோய் நோயின்னு கேட்கறேன். நான் மேடத்துக்கிட்ட தான் மேலேயே பின்னாடி வந்து செல்ல கேட்கிறா. நான் என்ன சொல்லுங்க பாரு, செல்ல துப்புற சார்ஜர் இல்லை. மிஞ்சி போட நானே ஒரு 5 நிமிஷம் தான் யூஸ் பண்ண முடியும். அதுல இப்போ செல்ல கேட்டால் நான் என்ன பண்ணுறது? சார்ஜர் என்ன பேருக்கு நீ தோன்ற? அதான் சொல்றேன்ல, இந்த 16 தான் இருக்கு. ஒரு 5 நிமிஷமா நிம்மதியாக பார்த்துட்டு சார்ஜர் போட்டுடலாம். அதுக்கு இந்த சின்ன வாண்டு வந்துடும். அதுதான் அந்த 5 நிமிஷத்துல இவ்வளோ கொடுத்துட்டேன்னா அப்போ நான் என்ன பண்ணுறது? கொஞ்ச நேரம் தானே நான் செல்லு கேட்குறேன், அது கூட தர மாட்டாளா? இந்த வச்சுக்கோ தான் சொல்கிறேன், வச்சுக்கோ போ. நான் அப்படி கை நீட்டு உட்காந்துக்கிறேன். செல்லுலாம் உன வேணாம், உன் செல்லை கேட்டது உண்மையிலே என் தப்பு தான், நீனே வச்சுக்கோ. நிற்காதம்மா, ஏதாச்சும் ஒன்று சொல்லு பஸ். அவனை செல்ல கொஞ்சம் 1 நிமிஷம் தாடின்னு கேட்டதுக்கு அவன் என்னென்ன பேச்சு பேசுறா. எப்பயுமே இவன் செல்ல நான் எடுத்தனே. என்னம்மா சிரிச்சுக்கிட்டு இருக்க? சின்ன பிள்ளைக்கு நீ சப்போர்ட் பண்றியா? சப்போர்ட் இது என்ன சப்போர்ட் பண்ணுச்சு? எனக்கு சப்போர்ட் பண்ணிச்சுங்கிற மூடி கொடுத்து செல்ல. ஏம்மா எனக்கு கெட்ட கோவம் வந்துருமா. நானே 5 நிமிஷம் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். செல்லு தானே கேட்டேன், அதுக்கு எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுற? ஏம்மா நீ ஏதாச்சும் சொல்லுமா, டென்ஷன் ஆயிரும். இல்லைட்டா அவ பேசுறது நான் ஏன்னு சொல்றியா? ஒரு ரெண்டு வீடியோவில் எடுக்கிறீங்க. இப்ப நான் எவ்வளவு இதா நான் பேசி சண்டை போட்டிருக்கேன், வீடியோ எடுக்கிறீங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். உண்மையிலே புரியுதா? நான் சீரியஸா பேசி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். நீ சண்டை போடுறத வீடியோ எடுத்து போடுவாங்களே, நீ பார்த்துருக்கிய அந்த மாதிரி? என்ன நாங்கள் என்ன இது சமைக்கிறதையா வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கோம்? இப்போ சண்டை போடுறது யாராவது குடும்ப பிரச்சனையா வீடியோவில் போடுவாங்களா? நீ ஏன் அப்படி பேசிக்கிட்டு இருக்க? அவன் செல்ல கேட்குறா, கொஞ்ச நேரம் தான் என்ன நோண்டை விடுறா. சரி, நோண்டை விட மாட்டேங்கிறான். அதை நீ கேட்க மாட்டேங்கிற. நீங்க வாவேன் சொல்லு. சிரிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க. நீ வாங்க, ஒரு நிமிஷம் இங்கிட்ட உட்காந்துருக்கே. அப்போ நாங்கள் சும்மா நாங்கள் எதுக்கு சொன்னோம் நினச்சேன். நான் அப்பொழுதுதான் நான் கேட்குறேன், செல்லு தரீங்க கேட்குறேன், கொஞ்சம் தரவே மாட்டேன், நீனு எதுவுமே சொல்ல மாட்டேன். அப்போ உன் சின்ன பிள்ளை மேலே தான் நான் பாசம் உனக்கு ரொம்ப அதிகம். நீ அதே சொல்லாத, எனக்கு
கெட்டுக்கோ. என்ன சின்ன பிள்ளை மேல பார்த்து வச்சுட்டு இருக்கே? உனக்கு கோவம் வந்துச்சுன்னா எனக்கும் கோவம். என்ன சின்ன பிள்ளை சொல்லிட்டு இருக்க? அப்ப நீ சின்ன பிள்ளை தானே? பெரியவளா? தூத்துக்குடிக்கு வந்து பாரு, நல்லா பாசமா பாத்துக்கிறோம். நான் தான் உனக்கு மூத்தவன், நீ எனக்கு இளையவன் தான். அதுக்கு என்ன செய்ய? நான் இளையவன் தான், நான் ஒத்துக்கிறேன். அதுக்கு என்ன செய்ய? நானே சொல்றேன். 2 நிமிஷம் தான் சார்ஜ் வர. இந்த 16 தான் இருக்கு. நீயே பாரு, நம்பட்ட சார்ஜர் கம்மியா இருக்குன்னு தெரியுது இல்ல? அப்ப நான் சார்ஜர் போடு. உனக்கு வேணாம், எனக்கும் வேணாம். இப்ப என் மயன் இல்ல, ஒரு 2 நிமிஷமா பாத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த கேப்ல நீ வந்து கேட்டீங்கன்னா நான் என்ன செய்வேன்? மயனை சேர்த்து நாங்களும் தான் பாத்துருக்கோம், நீ மட்டும் பாத்துட்டேன். பாகங்களுக்கும் பாத்ரூம் போய்கிட்டு இருக்கா, அந்த அம்மா தான் கழுவி விட்டுக்கிட்டு இருக்கு, எல்லாமே அதான் பாத்துக்கிட்டு இருக்கு. ஆமா, அம்மா கழுவி விட்டுன்னு சொல்லாத. அப்ப ஆட்டுக்குட்டி கழுவி விட்டுன்னு சொல்லுவா. நான் செல்ல கொடுக்க முடியாது, எனக்கு வேணும். மூஞ்சி அடிக்க மாதிரி பேசினா அவன் என்ன சொல்லுவேன்? நீ பாரு, நீ ஏதாச்சும் நீ பதில் சொல்லியா? நீ சும்மா பதில் சொல்லாம நீ சிரிச்சுட்டே இருக்காது. எதுக்குமா சிரிக்கிறேன்? டென்ஷன்லாம் நீங்க அக்கா நினைச்சுக்கல சண்டை போட்டா நான் என்ன செய்யறது? நீங்க என்ன சொல்றா? ஓ செல்லமங்க நீ கேட்டு அமைதியா இருக்க. உங்களுக்குள்ள எசன்ஸ் கொடுத்தா குடுட்டு போய் அதை கொடுக்க மட்டும் சொல்றல. அப்ப பேச விட்டா அவன் ஏஞ்சி போயிடுறது. ஏன் மூஞ்சி தேய்க்கிட்டு இருக்கிறவ? ஏம்மா நீயே பார்த்துருக்க, காலையில செல்ல எடுத்தறாம்மா. ஏன் இப்ப அது முக்கியமா எடுக்கணுமா? அப்ப இவன் எடுக்கணுமா? ஆமா. எதுக்கு? எத்தனை மூத்தவ இல்லையா பாக்கட்டு. நீ இளையவ கொஞ்சம் பொறுமையா தான், மூத்தவ கொஞ்சம் இதாக இருக்கு. மூத்தவ பார்க்கணும், இளையவ பொறுமையா தான் போகணும். குடிசல்ல இளையவளுக்கு தான் மூத்தவ விட்டு கொடுக்கணும், எல்லாம் தெரிஞ்சவ. கத்தாத. இளையவளுக்கு தான் விட்டு கொடுக்கணும், பொறுமை எல்லாமே மூத்த பிள்ளைக்கு தான் இருக்கணும். அப்படி கிடையாது. ஆரம்பத்துல இருந்து சின்ன பிள்ளை அவளுக்கே எல்லாம் பண்ணணும். சோறு பாப்பா, குழம்பு பாப்பா, ஸ்நாக்ஸ் பாப்பா, ட்ரெஸ் பாப்பா. இப்ப பாப்பா நான் சொல்லுது ஒரு எதுக்கு சங்கர் மூஞ்சி கேட்ட இம்மா நான் எவ்வளவு சீரியஸா நான் பேசிக்கிட்டு நீ காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க. நீங்க பேசுறது எனக்கு ஒண்ணு இம்மா சண்டை போட்டுக்கிட்டு இருக்குமா, சிரிச்சுக்கிட்டு இருக்க. யாருனாலும் ஒருத்தர் கேட்கணும், கேட்கலீண்டா அப்புறம் 2 பேரும் சண்டை ஓடையில நாங்கள் வேடிக்கை தான் பார்க்கணும். லாஸ்டா அவளை ஏஞ்சி போக சொல்லுமா. போக முடியாது, நான் செல்லு கொடுக்க முடியாது. கொடுத்துதான் ஏன் செல்லு நான் எது கொடுக்கணும்? கொடுக்க முடியாது. நீ எப்படி சொல்லுவ? அதை நான் எடுத்துக்கிறேன். போ, எனக்கு செல் நோண்ட வேணும். நான் காலையிலேருந்து நானும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அந்த காலையிலேருந்து உன் பிள்ளையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ நான் எனக்கு டேட்டா தீர்ந்துச்சு கொஞ்ச நேரம் தான் சொல்கிறேன், அது நீ கொடுக்க மாட்டியா? செல் நீங்களே வச்சுக்கோங்க, நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன். போங்க போ. சொல்லாச்சு உட்கார்ந்துட்டு இருக்க. போ, வீட்டுட்டு வெளியே போ. எதுக்கு நிக்கிற? போ. இருக்க பத்தி ஆச்சியானா? என்னன்னு இனிமே ஏன்ட கேட்குற? எங்க அம்மா நம்பிருச்சு, உண்மையிலே நாங்கள் 2 பேரும் சண்டை தான் போடுறோம் அப்படின்ட்டு. நான் போகிறேன், வீட்டுக்கு போகிறேன். நான் ஊருக்கு கொடுக்க முடியாது. ஏன் செல்லு வாங்கிட்டு எதுக்குமா கொடுக்க மாட்டேங்கிறா? பார்த்து வாங்க. நம்ம என் செல்ல கொடுக்க சொல்லுமா, கொடுக்க சொல்லுமா என் செல்ல. குடிடியா சொல்லு. ஏய், ஏன் செல்ல வாங்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறாமா? அப்படி என்னம்மா அவசரம் நான் கேட்குறேனா? மிஸ்டர் முத்துலட்சுமி அவர்களே, செல்லு கொஞ்ச நேரம் நான் வந்து ஒரு 2 நிமிஷம் தான் கேட்டேன். கூட நான் நோண்டிட்டு இருந்தேன் தான் கேட்டேன். எனக்கு செல்லை டைட்டாக தீர்ந்துருச்சு தான் சொன்னேன். அதுக்கு லெவல் இவ தான் கத்துறா. ஒரு 2 நிமிஷம் கொடுத்தா நேரம் நான் பார்த்துட்டு நான் கொடுத்துருப்பேன். எவ்வளோ நேரம் ஆக போகுது?
டாட் போட்டு கத்துறா. வீட்டு வெளியே போறேன்னு சொன்னா போ, வீட்டு வெளியே போ. என் செல்லை கூட நான் போறேன்னு சொல்றேன். இங்க இருக்கிறதெல்லாம் சொல்லல, செல்லை மட்டும் கொடு. கொடுக்க முடியாது, போ வீட்டு வெளியே போ. இப்படியே பார்க்காதம்மா, ஏதாச்சும் சொல்லு. சார்ஜ் சுத்தமா இல்லை. நம்ம நேரம் போட்டு நான் ஊருக்கு கிளம்ப வச்சுட்டேன். செல்ல கொடுக்க முடியாது. ஏன் செல்ல வச்சு நீ என்ன செய்ய போற? அது ஏன் செல்லு? நான் டென்ஷன் ஆகுது. அவன் பேர் நோய் நோயின்னு அழுதுகிட்டு இருக்கேன். என்ன செல்ல கொடுக்குறியா? என்ன எனக்கு இஷ்டம் இல்ல. நீ எதுவுமே நான் எவ்வளோ பொறுமையா போறேன், நீ பார்த்துக்கோ சொல்லிட்டேன். செல்ல கொடுக்க மாட்டேங்கிறா. நீ ஏன் சொல்ல நியாயமா? ஏன் செல்ல வாங்கி வச்சுட்டு இதை என்ன செய்யறா? கொடுக்க முடியாதுமா, சும்மா இருமா. கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாது, சும்மா இரு. கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாதுமா, கொடுக்க முடியாது. கொடுக்க மாட்டேன், சொல்ல கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன். மய அழுத என்ன? கொடுக்க மாட்டேன். அவ்வளோ கண்ட வீட்டு வெளியே போக சொல்லு. போக சொல்லு, ஒட்டிலே போக சொல்லு. பஸ்லாம் எடுத்தான் செய்யுது, போ. இன்னைக்கு மதியமே கிளம்பியிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? சொல்லு. இதெல்லாம் யார் பார்த்த வேலை? கொடுக்க முடியாது. செல்ல கொடுக்க மாட்டேம்மா. அவன் செல்ல கொடுக்க முடியாதுமா. நான் பார்க்க தரேன். நீ அவன் செல்ல அவன்கிட்ட கொடுத்து. அதான் செல்ல ஆஃப் ஆயிடுச்சு. இனிமே என்ன செல்லு இருக்கு எனக்கு. இங்க பாரு, செல்ல ஆஃப் ஆயிடுச்சு. நான் போறேன். தம்பி வா. முதலிச்சு உண்மையிலே சண்டை போட்ட நினைச்சியா? பிராங்க் பண்ணோம் நாங்க சண்டை போடல, சும்மா பண்ணோம். அதுக்கு மேல உண்மையிலே நம்பிட்டாங்க எங்க அம்மா சண்டை போட்டாங்க அப்படின்ற. அழுக வந்துருச்சு தானே உனக்கு? அப்ப அழுகல. ஐயோ எனக்கே ஒன்றும் அடவிடல. பிராங்க் இது வந்து நெசமா பேசல, ஆனா பிராங்க் தான் பண்ணோம் நாங்க. அதுதான் ஆமா. ஐயோ சரி. இந்த ப்ராங்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து விளையாட்டுக்கு தான் ப்ராங்க் பண்ணோம், எங்கள் அம்மாவுக்கு தான் பண்ணோம். ஆனால் உண்மையிலே அவங்க நம்பிட்டாங்க. கடைசியில் வந்து கண்ணு கலங்கிட்டாங்க. உண்மையிலே நாங்கள் 2 பேரும் சண்டை போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னலாக ஆகிட்டாங்க. எங்களாலேயும் சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியல. ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி தான் நாங்களும் பண்ணோம். எங்கள் அம்மா நடுவில் ஃபஸ்ட்டு கேமரா இருக்குது பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு உண்மையிலே நீங்கள் இந்த வீடியோக்காக பண்ணுறீங்களாமான்னு கேட்டாங்க. யாராச்சும் வீடியோக்காக சண்டை போடுவாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எப்படி எங்கள் அம்மாவை நம்ப வச்சிட்டோம். அதுக்கப்புறம் உண்மையிலேயே நாங்கள் ரொம்ப ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப சீரியஸாக சண்டை போடும்போது உண்மையிலே ரொம்ப நம்பிட்டாங்க. உண்மையிலே இவங்க வந்து சண்டை தான் போடுறாங்க போல் அப்படின்ட்டு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம். பாய்.